சிறிய வயதிலேயே நம்முடைய வீட்டிலே நம்முடைய பெற்றோர்கள், நீ ராமசாமியுடன் பேசலாம், ஆனால் குப்புசாமியிடம் பேசக்கூடாது, ராமசாமி நல்லவன், குப்புசாமி கெட்டவன், நீ நன்றாக படிக்க வேண்டுமென்றால் அவனோடு சேர வேண்டும், இவனோடு சேர வேண்டும், இவனோடு உறவு வைத்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் நமக்கு சிறிய வயதிலே கற்றுத்தருவார்கள். நட்பு பாராட்ட வேண்டும், நண்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு சில விதிமுறைகளை வகுத்து சொல்வார்கள். அதுபோல முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த சமுதாயம் அல்லாத மற்ற மதத்தினருடையும் நல்ல உறவு நட்பு வைத்துக்கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் கூறுகிறதா? அப்படி ஏதாவது நியதிகள் இருக்கிறதா என்பதனை மருத்துவர் ஐயா அவர்கள் விளக்கி சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முஸ்லீம் அல்லாதவர்களை முஸ்லீம்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளலாமா கூடாதா என்பதான் அவர் கேட்கின்ற கேள்வி. குர்ஆனில் நீங்கள் சொல்கிற மாதிரி வசனம் இருக்குது, முஸ்லீம் அல்லாதவர்களை உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பாதுகாவலர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று ஒரு வசனம் இருக்கிறது. குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு சிறந்த வழி என்னவென்று சொன்னால், ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வருவதல்ல, அது தொடர்பான மற்ற வசனங்களையும் ஒன்றாக இணைத்து பார்க்கிற போதுதான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இதே குர்ஆனில் 60வது அத்தியாயத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, யார் உங்களை உங்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றவில்லையோ, உங்களுடன் போர் புரியவில்லையோ, அவர்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. யார் உங்களை உங்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றினார்களோ, யார் உங்களுடன் போர் புரிந்தார்களோ, அவர்கள் நீங்கள் உறவுகள் வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த 2 வசனத்தை இணைக்கிற போது உங்களுக்கு கிடைக்கிற உண்மை என்னவென்று சொன்னால், இது ஒரு போர்க்கால உத்தரவு. இதே வார் டைம் கமாண்ட்மெண்ட். முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. யுத்தம் நடக்கிற போது ஒரு எதிரி சமுதாயத்தை நண்பனாக்கி கொண்டால் ரகசியங்கள் அங்கே போகும். அந்த அடிப்படையில் இப்போ நமது நாட்டிற்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நாட்டோடு நீங்கள் தொடர்பு வைத்தால் இந்த நாடு உங்களை சந்தேக கண்ணோட்டோடு தான் உங்களை பார்க்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் எதிரிகளோடு நண்பர்களாக வைத்துக் கொள்ளாதீர்கள். ஆக இது ஒரு போர்க்காலத்திற்கான உத்தரவை தவிர சமாதான காலத்திற்கான ஒரு கட்டளை அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு சான்றுகளை பார்க்கிற போது நபிகள் நாயகம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு சிறந்த உறவுகளை வைத்திருந்தார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களை சென்று சந்திப்பார்கள், முஸ்லிம் அல்லாத நோயாளிகளை சென்று சந்திப்பார்கள், அவர்களுக்கு பரிசுகள் வழங்குவார்கள், அவர்கள் வீட்டில் சாப்பிடுவார்கள். பெருமானாருடைய இந்த சிறந்த தன்மையை பயன்படுத்தி கொண்டு ஒரு யூத பெண்மணி உணவிலே விஷத்தை வைத்து பெருமானாருக்கு கொடுத்தார். ஆக அந்த அளவுக்கு உறவு இருந்தது. ஒரு வீட்டிலே போய் சாப்பிடுகிற அளவுக்கு இருந்த உறவை பயன்படுத்தி கொண்டு ஒரு யூத பெண்மணி விஷத்தை கலந்து பெருமானாருக்கு கொடுத்தார் என்றால் எவ்வளோ உறவுகளை வைத்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களாக்கி கொள்ளாது என்று சொன்னால் எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொருள். ஆனால் பல நெருக்கடியான தருணங்களில் நபிகள் நாயகம் அவர்கள் கிறிஸ்தவருடைய உதவிகளை நாடி இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாஹ்வுடைய உதவிகளை நாடி இருக்கிறார்கள். இஸ்லாம் மக்காவிலே பிரச்சாரம் செய்யப்பட்ட காலகட்டத்தில் மிக பெரும் கொடுமைகளுக்கு முஸ்லிம்கள் உள்ளானார்கள். அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அபிசீனியா என்ற நாட்டிற்கு போங்கள். அபிசீனியா இந்த காலத்தில் எத்தியோப்பியா, அதுக்கு பேர் எத்தியோப்பியா. அந்த நாட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள். அங்கே ஒரு கிறிஸ்தவ மன்னர் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அவர் மிக நேர்மையானவர், அவரது ஆட்சியில் யாரும் கொடுமைக்குள்ளாவதில்லை. ஆகவே நீங்கள் அங்கே சென்று பாதுகாப்பு பெறுங்கள் என்று சொன்னார். ஆக ஒரு கிறிஸ்தவருடைய உதவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி பெற்றிருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. அதே போல இன்னொரு தருணம், நபிகள் நாயகத்திற்கு மிகவும் ஆதரவாக இருந்தவர் அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள். அவர் இறந்து விட்டார், அவருக்கு பாதுகாப்பு போய்விட்டது. அந்த சூழ்நிலையில் நபிகள் நாயகம் அவர்கள் தாயிஃப் என்ற நகரத்திற்கு பிரச்சாரம் செய்வதற்காக போனார்கள். போய்விட்டு திரும்புகிறாங்க. அன்றைய மக்காவிலே இருந்த நிலை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு குலத்தலைவருடைய பாதுகாப்பு தேவை. குலத்தலைவருடைய பாதுகாப்பு இல்லாமல் யாரும் வாழ முடியாது. அந்த பாதுகாப்பு இருந்தாலுடைய யாரும் வாழ முடியாது. ஆக நபிகள் நாயகத்துக்கு யாருமே இல்லை, பாதுகாப்பு கொடுக்கறது யாரும் இல்லை. அப்போது நபிகள் நாயகத்திற்கு பாதுகாப்பு கொடுத்தவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர், முத்தைம் பின் அதி. அவர் பேர் முத்தைம் பின் அதி என்பது அவருடைய பெயர். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன், நீங்கள் வாருங்கள் என்று.
அந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் அவரிடத்துல போய் கேட்டார்கள், என்ன முத்தையும் நபிகள் நாயகத்துக்கு நீர் பாதுகாப்பு கொடுக்கிறீரே, இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டீரா நீர் என்று கேட்டபோது, ஆதரவு மட்டும்தான் கொடுக்கிறேன், நான் பழைய மதத்தில் தான் இருக்கிறேன், ஆதரவு மட்டும்தான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆக ஒரு முஸ்லீம் அல்லாதவரிடத்தில் ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்தை செய்கிறார்கள் மதீனாவிற்கு. எதிரிகளுக்கு தப்பிக்க வேண்டும். வழக்கமான பாதையிலே போனால் அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். ஆகவே வழக்கத்திற்கு மாற்றமான ஒரு புதிய பாதையிலே சென்றால்தான் எதிரிகளுடைய பார்வையிலிருந்து தப்பிக்க முடியும். அப்போது அந்த பாதையை அவருக்கு காட்டி கொடுத்தவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர். வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன் என்று சொல்லி கொண்டு போய் அவரை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றவர் ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல வரலாற்று சான்றுகள் நம்மாலே இருக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். ஆகவே நண்பர்களாக்கி கொள்ளாது என்று சொல்லக்கூடிய கட்டளை அது ஒரு போர்க்கால உத்தரவு. போர் சமயத்திலே இது போன்ற உறவுகளை நீங்கள் வைத்துக் கொண்டால் அது இஸ்லாமிய ஆட்சிக்கு ஆபத்திலே வந்து முடியும் என்ற காரணத்தினால் சொல்லப்பட்டதை தவிர சாதாரண காலங்களிலே எல்லா உறவுகளையும் வைத்துக் கொள்ளலாம். உறவுக்கு இஸ்லாம் வைத்திருக்கிற இலக்கணம் என்ன தெரியுமா? அந்த உறவின் மூலமாக நீ பின்பற்றுகிற கொள்கைக்கு பாதிப்பு வரக்கூடாது, உன்னுடைய மார்க்கத்திற்கு பாதிப்பு வரக்கூடாது. அது முஸ்லீம் மூலமாக வரலாம், முஸ்லீம் அல்லாத மூலமாக வரலாம். நீங்கள் சமயங்களில் பார்க்கலாம், நண்பர்களோடு போய் கொண்டிருப்போம், தொழுகைக்கான நேரம் வரும், நான் தொழ போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாய் சொல்லுவார், நம்ம ஒரு பெரிய ஆளி, ஒரு பெரிய ஞானி தொழ போயிட்டார், வாயா ஒன்றா போவோம் அப்படின்னு யார் முஸ்லீம் சொல்லுவான். முஸ்லீம் அல்லாத சொல்லுவார், பாய் தொழட்டும்பா, அவரை போவிடு, ஏன் அவரை தடுக்கிற, அவர் போட்டோம் என்று அவன் சொல்லுவான். ஆக இந்த சமயத்தில் யார் நமக்கு குற்ற துணைவனாக இருக்கிறார்? முஸ்லீம் அல்லாதவர் தான் குற்ற துணைவராக இருக்கிறார். ஆக நம்முடைய மார்க்கத்திற்கு கொள்கைக்கு ஊரை விளைவிப்பதாக அந்த நட்பு அமைந்திருக்க கூடாது என்பதுதான் அங்கே அளவுகோல். அது முஸ்லீம் மூலமாகவும் நிகழலாம், முஸ்லீம் அல்லாத மூலமாகவும் அது நிகழலாம். ஆகவேதான் நட்புக்கு இலக்கணம் வகுக்கிற போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், இறைவனுக்காகவே நட்பு, இறைவனுக்காகவே பிரிவு. நட்பு என்பது இறைவனுக்காக இருக்க வேண்டும், பிரிவு என்பதும் இறைவனுக்காக இருக்க வேண்டும். ஒரு ஆளை உங்களுக்கு பிடிக்குது, ஆனால் அவன் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிறான் என்றால் அவன் நட்பை அறுத்துக்கோ. நன்மை செய்வதற்கு தடையாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் நண்பை ஏற்றுக்கொள்ளாதே, இறைவனுக்காக பிரிந்து விடு. ஒரு ஆள் உனக்கு பிடிக்கல, ஆனால் அவர் நல்லவராக இருக்கிறார், மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கிறார் என்றால் அந்த நட்பை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறது. ஆக நம்முடைய சொந்த விருப்பின் அடிப்படையில் நட்பை முடிவு செய்வதல்ல, அவர் மார்க்கத்திற்கு இடையூறாக அமைகிற போது அது எந்த நட்பாக இருந்தாலும் அதை உதறி தள்ள வேண்டியதான் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற கருத்து. ஆக அந்த அடிப்படையிலே நண்பர்களாக்கிக் கொள்ள வேண்டாம் என்ற கருத்தை நாம் சரியான கோணத்திலே புரிந்து கொள்ள வேண்டும்.